அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஸ்பூக்கி இன் லவ்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல ஹீரோயினுக்கு இருக்க பவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒவ்வொரு ஆன்மா உதவி பண்ண போகும்போது அங்க எதிர்ச்சா ஹீரோவை மீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களை தேடி வர அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப காங் சிங் ரெண்டு பேத்தையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோ என்ன பார்த்த உடனே எதுக்காக பயந்து ஓடுறேன்னு கேட்க, நான் ஒன்னும் பயந்து உள்ள உன்னை இக்னோர் பண்றேன், உன்னை மீட் பண்ணி பேச எனக்கு விருப்பம் இல்ல, அதோட நீ எதுக்காக என் பின்னாடி ஃபாலோ பண்றேன்னு கேட்டா, அதுக்கு ஹீரோவோ நீ நானும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது காட்டுக்கு நடுவில் ஒரு டெட் பாடி கிடைச்சிடல, அதை பத்தி யாரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதை கண்டிப்பா நீ தானே எனக்கு தெரியும், அந்த இடத்துல டெட் பாடி இருக்குங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, ஜியோன் அதை பத்தி கேட்கவும் என்னால சொல்ல முடியாது, நீ இங்க இருந்து போகலாம்னு சொல்ல, ஆனா ஹீரோ போற மாதிரியே தெரியல, வேற வழி இல்லாம ஹீரோயினும் அந்த டெட் பாடியை பத்தி ஒரு ஆள் சொன்னாங்க, அது ஒரு ஆன்மான்னு சொல்ல, ஆனா ஹீரோ அதை நம்புற மாதிரி தெரியல, பேய் ஆன்மா நீ ஏமாத்த ட்ரை பண்றேன்னு கேட்கவும் அப்பதான் சேருமன் அங்க வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோவும் அங்க இருந்து கிளம்ப வர வழியில அந்த பார்க்க பார்க்கவும் அவனும் இது பணக்காரங்க வர ஓட்டலாச்சு, நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்க, குற்றவாளிங்க எங்க இருப்பாங்களோ அங்கதான் நானும் இருப்பேன், கவலைப்படாத, சீக்கிரமா உன ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப பாட்டிமா பேத்திக்கிட்ட நான் உள்ள வரும்போது ஆன்மா பேயின் பேசிட்டு இருந்தீங்களே என்னன்னு கேட்கவும் அதுக்கு பேத்தியும் சும்மா விளையாட்டுக்கு பேசுனதா சொல்ல, அப்பதான் பாட்டிமா விளையாட்டா இருந்தாலும் கவனம் இருக்கட்டும், உன்னால பேய்களை பார்க்க முடியும்னு ஒரு பொருளை பரவிட்டு இருக்கு, அதுக்கான காரணம் உனக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஓடி போன அந்த மாப்பிளையும் அவன் குடும்பம் தான், அவங்க தான் அப்படி ஒரு பொருளை பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஜியோட பவரை பத்தி அவங்க பாட்டிமாக்கு இன்னும் தெரியாது. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்க. அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து கால் வருது, இன்னைக்கு நல்ல நாள், யாராவது இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணா நல்லது நடக்கும்னு சொல்ல, ஹீரோ தனக்கு வேலை இருக்கிறதா சொல்லுவோம். பாட்டிமா உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு இருக்கிறது நீ ஒரே பேரன் தான், ஆனா என் பேச்சை கேட்க மாட்டேன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. வேற வழி இல்லாம ஹீரோவும் நீங்க சொல்றதை நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து அங்க உள்ள பசங்களுக்கு தேவையான சாப்பாடு விளையாட்டு பொருளாம் கொடுத்து ஹீரோவா அந்த பசங்களோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. அப்ப தவறுதலா பால வேகமா மிதிக்கும் போது பக்கத்துல இருக்க பில்டிங்கோட காண்டையை உடைச்சிட்டு உள்ள போயிடும். பசங்களுக்காக அந்த பில்டிங்ல ஏறி பால் எடுக்கும் போது அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்கை பார்க்கவும் அந்த பார்க்கோட கேஸ்ல ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அந்த பில்டிங் ஏகப்பட்ட பிளாட்ஸ் இருக்கு, ஆனா 2 பிளாட்டுக்கு ஒரு பால்கனி தான் ஜாயின் பண்ணி கட்டியிருப்பாங்க. இப்ப அந்த பார்க்க தான் காட்டுறாங்க. யூரியா அவங்க குடும்பத்தை தான் ஹோட்டல்ல மீட் பண்ண வந்திருக்கு. அவங்க சியோனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என் அக்காவுக்கு ஒன்னும் சுத்தமா பிடிக்கல, ஏன்னா பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னா, ஆனா நான் உன்னை நம்புறேன்னு சொல்ல பார்க்க ஒரு டவுட், அவன் ஏன் என்னை பத்தி இப்படி சொன்னானு. உடனே ஹீரோயின் சியோனை வந்து மீட் பண்ணி என்னை பத்தி உன் தங்கச்சிட்டு தப்பா சொல்லியிருக்கேன், நான் பணத்துக்காக தான் அவர் கல்யாணம் பண்றதா சொல்லியிருக்கேன், எதுக்காக இப்படி சொல்றேன்னு கேட்டா அதுக்கு ஹீரோயினும் நான் சொன்னது உண்மைதானே, நீ காதலிச்சு கழட்டி விட்டிய ஒரு பொண்ணு, அவ பேர் என் தானே, நீ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரியாவும் அந்த என்ன மீட் பண்ண வந்திருந்தா நீ அவளை காதலிச்சு கர்ப்பமாக்கிருக்க, அதுக்கப்புறம் என் தங்கச்சியை மீட் பண்ணவும் பணத்துக்காக அவளை கழட்டி விட்டுருக்க, அது எல்லாத்தையும் அவங்கிட்ட சொன்னதா சொல்ல, அப்பதான் பார் அந்த என் ஒரு ஏமாத்துக்காரி பொய்க்காரி, அவ பேச்ச நம்பாதீங்கன்னு சொல்லவும் சீனும் உங்க 2 பேர்ல யாரு சொல்றது உண்மைன்னு யாருக்கு தெரியும், பேசாம ஒண்ணு பண்ணுவோம், அந்த என்ன இங்க வர வச்சு நீ நானும் பேசி பார்ப்போம், அப்ப யார் சொல்றது உண்மைன்னு தெரியும் சொல்ல, இறந்து போனவோ எப்படி வருவான்னு கேட்கவும் அதுக்கு ஹீரோயின் அவ காணா போன தானே கோர்ட்ல ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, ஆனா நீ இறந்து போனதா சொல்ற, எது உண்மைன்னு கேட்க அந்த பார்க்கல அதுக்கு மேல எதுவும் பேச முடியாம அங்க இருந்து கிளம்பவும் அப்ப என்னோட ஆன்மாவும் அங்கதான் இருக்கு. ஹீரோயின் அந்த பார்க்கிட்ட என்ன கிட்ட கொடுக்க சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தா, நீ அடுத்து நடக்க போற கால்ஃப் மேட்ச்ல கண்டிப்பா வின் பண்ணி முன்னேறி போகணும், நீ எந்த அளவு மேல போறியோ அந்த அளவு கீழே விழுவா, அந்த அளவு அடிப்படுவன, உனக்காக என்ன மெசேஜ் கொடுத்தான்னு சொல்ல அந்த பார்க்க அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப ஹீரோக்கு அங்க தான் காட்டுறாங்க. அவரோட ஆபீஸ்க்கு வந்து என்னோட கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. என் கடைசியா இருந்தது ஒரு ஹோட்டல் ரூம்ல தான், அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியல, அதனால ஹீரோவோ என்னோட ரூமை தேடுறதுக்கு பதிலா எனக்கு பக்கத்துல இருக்க ரூமை தேடி பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாரு. அதனால அந்த பக்கத்து ரூம்ல யார் இருக்கான்னு சொல்லி விசாரிக்கும் போது அது ஒரு பொண்ணு தான் தெரிய வரவும் அந்த பொண்ணை டைரக்டா மீட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஏர் ஹோஸ்டா இருக்கு. என் காணா போன அன்னைக்கு நீங்க அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணீங்களான்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு வரவே இல்லைன்னு. அப்ப அதே டேட்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்க நான் ஒரு இன்டர்வியூக்காக போனதா சொல்லவும் அப்ப ஹீரோவோட கொலிக்கும் அதே டேட்ல உங்க பேர்ல ஒரு ஹோட்டல் புக் ஆயிருக்கு, உங்க ஐடியா வேற யாருக்கிட்டாவது கொடுத்தீங்களான்னு சொல்ல அப்பதான் அந்த ஏர் ஹோஸ்டஸ் பொண்ணு அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருந்துச்சு, நான் அங்க போறதுக்காக கஷ்டப்படும் போது எனக்கு உதவி பண்ணது அமைச்சரோட பையன் பார்க் தான், அந்த இன்டர்வியூ நான் முடிச்சிட்டு வர வரைக்கும் என்னோட திங்ஸ் எல்லாம் அவங்கிட்ட தான் இருந்ததா சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு இன்டர்வியூ போன டைமை யூஸ் பண்ணி அவங்க ஐடியா பயன்படுத்தி ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காங்க. உடனே ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு தான் வராரு. அங்க என்னதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாக்குறாரு. அந்த ஏர் ஹோஸ்டஸ் பொண்ணு பேர்ல தான் புக்கிங் நடந்திருக்கும், ஆனா அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ஹோட்டலுக்கே வரலன்னு சொல்லியிருப்பா. அதோட சிசிடிவில அந்த பொண்ணு வந்த மாதிரி ஃபுட்டேஜ் இருக்கு, ஆனா அதுல அந்த பொண்ணோட முகம் தெரியல. அப்ப அந்த பொண்ணோட விஷயத்துல யாரோ வந்திருக்கணும்னா எந்த ரூம்ல இருந்தாங்களோ அதுக்கு பக்கத்து ரூமுக்குள்ள போக ஹீரோ கெஸ் பண்ணது சரிதான். அந்த ரூமுக்கு என்னோட ரூமுக்கு இடையில ஒரு பால்கனி இருக்கும், அந்த பால்கனி வழியா பக்கத்து ரூமுக்கு போகவும் முடியும். அப்படிதான் ஹீரோ அந்த ரூமுக்கு வர அவருக்கு இன்னொரு சிம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஐடியில தான் பக்கத்து ரூம் புக்கிங் ஆயிருக்கு. அந்த பொண்ணு இங்க வரலாம், அந்த பொண்ணு விஷயத்துல வந்த பொண்ணு வேற யாரா இருக்கும், ஏன் அவரோட முகமோ சிசிடிவில தெரியல. அப்ப இதுக்கான அர்த்தம் இங்க வந்தது பார்க்கா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்க அந்த சிசிடிவி செக் பண்ணும்போது அந்த ஏர் ஹோஸ்டஸ் அதாவது பார்க் மார் விஷயத்துல வந்திருப்பால அவன் கையில ஒரு பேக் இருந்திருக்கும், அதுலதான் கண்டிப்பா என்னோட டெட் பாடி இருந்திருக்கணும். ஹீரோ மறுபடியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும்போது என்னோட பக்கத்து ரூமுக்குள்ள இருந்து அந்த ஏர் ஹோஸ்டஸ் கெட்டப்ல பார்க்க அந்த ரூமை விட்டு கிளம்பின டைம் சரியா 10:40, அவன் கீழே லாபிக்கு வந்த டைம் 11:05, இது கடையில 20-25 நிமிஷம் இருக்கு. லிப்ட்ல கீழே போக அவ்வளவு டைம் ஆகாது. அப்ப இங்கதான் இங்க அந்த பொண்ணோட பாடியை மறைச்சு வச்சிருக்கணும்னா ஹோட்டலோட ரூஃப் டாப்க்கு வர இங்க எதுவும் ஒளிச்சு வைக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியிட்டு இருக்கு. அப்பதான் தண்ணி தொட்டியா பாக்குறாரு. ஒரு வேலை அதுல எதுவும் அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்குமான்னு சொல்லிட்டு வேகமா அதுல ஏற போக அங்க ஆல்ரெடி சீன் இருக்கவன் தவறுதல அவங்க காலை பிடிச்சு இழுக்க அவங்க ஹீரோ மேலே விழுந்துருவாங்க. அப்ப ஹீரோவோ நீ இங்க என்ன பண்றான்னு கேட்டா ஜியோ நான் ஒரு பர்சனல் வேலையா வந்ததா சொல்லவும் ஹீரோ உடனே தொட்டியை பார்த்துட்டு ஏறி செக் பண்ண அதுலதான் இறந்து போன என்னோட டெட் பாடி இருக்கும். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. பார்க்க என்னங்கிற பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் பார்க் யூரியை மீட் பண்ணவும் அவங்களுக்கான கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்க. முன்னாள் காதலே எப்படியாவது மீட் பண்ணி பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணியிருக்க.
ஆனா அதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணவும் அந்த பார்க்க அவங்களை கீழே தலை விட்டு இருப்பான். அப்பதான் அவங்க தலையில அடிபட்டு அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. இப்ப அவன் தப்பிச்சாகணும். அதனாலதான் அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஐடியா வச்சு பக்கத்து ரூம்ல புக்கிங் போட்டு அந்த டெட் பாடியை தண்ணி தொட்டில மறைச்சிருப்பான். ஆனா அவன் மறைச்ச என்னோட டெட் பாடி இப்ப ஹீரோவோட கையில கிடைக்க இப்ப கட் பண்ண அந்த பார்க்க தான் காட்டுறாங்க. அவன் கால்ஃப் மேட்ச் தான் விளையாடிட்டு இருக்கும் போது அதுல அவன் தான் வின் பண்ணிருப்பான். அதுக்காக அவனுக்கு கப் கொடுக்கும் போது அவன் எல்லாருக்கும் முன்னாடி யூரிய வர சொல்லி இவதான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லி அந்த கப்பை யூரிய கையில கொடுத்திருப்பான். அப்பதான் அங்க யூரிய என்ட்ரி கொடுக்குறாரு. அதுவும் ஏகப்பட்ட போலீஸோட அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண வந்ததா சொல்ல அந்த பார்க் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கறான். உடனே மொபைல செக் பண்ண சொல்ல அந்த இன்னோட டெட் பாடி கிடைச்ச நியூஸ் ஆன்லைன்ல வந்திருக்கும். அதோட அந்த இனி இறந்து போகும்போது பிரெக்னெண்டா இருந்திருப்பாள். அவ டிஎன்ஏ செக் பண்ண போது அது பார்க் டிஎனோட மேட்ச் ஆயிருக்கும். அதை வச்சு இந்த பார்க் தான் குற்றவாளின்னு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இப்ப யூரிய தான் காட்டுறாங்க. கோவமா உங்க அக்கா சியோனோ தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஏன்னா என்னோட இறந்து போன டெட் பாடி கிடைச்சதா ஆன்லைன்ல நியூஸ் வந்திருக்குமே. அதுல வந்து ஒரு போட்டோல சியோனோ இருந்திருப்பாங்க. அதனாலதான் யூரி உன்னோட கல்யாணம் நின்றுச்சுன்னு என்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ தான் பார்க்க மாட்டி விட்டியான்னு கேட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கு சியோனோ அவன் ஒரு கொலகாரன் அவங்கிட்ட தப்பிச்சுன்னு சந்தோஷமா இருன்னு சொல்ல அக்காவுக்கும் தங்கச்சி கடையில பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் பாட்டிமா அதாவது சேரும் நாங்க வராங்க. அவங்க ரெண்டு பேரோட சண்டையை நிறுத்தி சியோனோ தனியா கூட்டிட்டு வந்து நல்ல வேலை ஈரோட கல்யாணம் நின்றுச்சு. இல்லனா அந்த பார்க் கொலகாரன் கையில யூரி மாட்டிருப்பா. இதுக்கப்புறம் இந்த மேரேஜை பத்தி யாருமே ஹீரோ கிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டு பாட்டிமா ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறாங்க. ஜேஜு வைலானுங்கிற இடத்துல ரைமனுங்கிற ஹோட்டல் ஓபன் பண்ண போறாங்க. அந்த கம்பெனி கூட ஃபியூச்சர்ல பாட்டிமா கொலாபரேஷன் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால அந்த ரைமன் ஹோட்டலுக்கு ஹீரோயினை கிளம்ப சொல்ல இப்ப ஜெயிலருக்கு அந்த பார்க்க தான் காட்டுறாங்க. அவரை மீட் பண்றதுக்காக அட்வொகேட் வந்திருக்கவும் உன் அப்பா உனக்காக ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னாரு. உன் அப்பா முடிஞ்ச வரைக்கும் உன்னை காப்பாத்த எவ்வளவு வேணுமோ ட்ரை பண்ணுவார். அப்படி முடியாத நேரத்துல நீ தான் அந்த கொலையை பண்ணன்னு சொல்லி ஏத்துக்கோ. அப்பதான் தண்டனை குறையும். அவங்க அப்பா கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்கு. அதை கேட்ட பார்க் கோவப்படுறான். இன்னொரு பக்கம் அந்த பார்க்கோட அப்பா தான் பையனை எப்படியாவது காப்பாத்தி ஆக்கணும்னு என் மகன் பார்க்க எந்த ஒரு தப்பமே பண்ணல. அவனுக்கு அந்த ப்ராசிக்யூட்டர் காங்குக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதுக்காக பழி வாங்குறதுக்காக எடுத்த முடிவு தானோ. அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஹீரோவை பத்தின பொய்யான விஷயங்களை மீடியால சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அவர் கூட இருக்க கொலியும் எல்லா ஆதாரமும் கரெக்டா இருந்தா நம்ம மேல பழி போட ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நியூஸ் இக்னோர் பண்ணிட்டு அவங்க வேலையை தான் பார்க்க போவாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஜெய்ஜு ஐலாண்ட்ல அவருக்கு மேரேஜ் நடக்கிறதாவும் அதுக்காக ஹீரோவை வர சொல்லி இன்வைட் பண்ண அதை பத்தி கொலிக்கிட்ட சொல்லவும் நீ ரொம்ப நாள் லீவ் எடுக்காம வேலை பார்த்துட்டு தான் இருக்க. கொஞ்ச நாள் ஹாலிடேன்னு போய் என்ஜாய் பண்ணிட்டு சொல்ல ஹீரோவும் ஜெய்ஜு ஐலாண்ட் கிளம்புறாரு. அங்க இருக்க ஒரு ஹோட்டல் விசிட் பண்றதுக்காக தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. அதே ஹோட்டல் தான் அந்த ஃப்ரெண்டோட மேரேஜும் கூட. அங்கதான் ஹீரோவா ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வர அந்த ஃப்ரெண்டு நீ கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரே நாள் போயிடக்கூடாது, கண்டிப்பா ஒரு நாள் இங்க இருந்துட்டு தான் போகணும்னு சொல்ல இப்ப சியோனோ தான் காட்டுறாங்க. அவங்களும் அதே ஹோட்டல் தான் இருக்கு. அப்ப சியோனை வெல்கம் பண்றதுக்காக அந்த ஹோட்டலோட எம்டி வராரு. இவரோட பேரு மின். இந்த மின்னும் சியோனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோனை பார்த்த உடனே அந்த மின்னு ஹேண்ட்ஷேக் பண்றதுக்காக கையை நீட்டான். அவனை டச் பண்ணிடக்கூடாதுன்னு ஹீரோயினும் நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நம்ம ஹேண்ட்ஷேக் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி சமாளிக்க அப்ப ஹீரோயினும் நான் இந்த ஹோட்டல தான் விசிட் பண்ண வந்தேன், அதான் விசிட் பண்ணிட்டேன் கிளம்புறேன்னு சொல்ல மீன் விட மாட்டாரு. உன் பாட்டிமா தான் இங்க உன்னை அனுப்புனாங்க, நீ நானும் மீட் பண்ணணும், நீ வந்துட்டு ஒரே நாள் போக கூடாது, கண்டிப்பா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லி அங்க ஃபேஷன் டிசைனர் எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. அதுல சில டிசைனர் காஸ்டியூம்ல நாளைக்கு தான் காட்ட போறாங்க. அதை ஹீரோயினுக்காக தனியா கூட்டிட்டு வந்து காட்ட அப்ப மின்னுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அங்க இருந்து கிளம்ப சியோன் அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி வராங்க. இவங்க டிசைனர்னு சொல்லுவோம். இவங்க தான் இங்க இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே டிசைன் பண்ணவங்க. ஹீரோயின் ரேனா குரூப்போட வாரிசுன்னு தெரியும். அவங்க டிசைன் பண்ண ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஜேஜு ஐலாண்டுக்கு பலமுறை வந்திருக்காரு. இங்க அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிமாவும் இருக்காங்க. அங்க அவங்க ஒரு சின்ன ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் சாப்பிட வந்திருக்கோம். பாட்டிமா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. உங்க பேத்தி சின்னுவை எங்க அவளை காணான்னு சொல்ல பாட்டிமாவும் அவ வேலைக்கு போயிருக்காப்பா, வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் ஹோட்டலுக்கு தான் வராரு. அங்க லாபில ரூம் புக்கிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹோட்டல் சர்வர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். அங்க இருக்கிற ஆள் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கவும் அப்பதான் ஒரு கால் வருது. அதை பேசிட்டே ரூமை புக் பண்ண தவறால வேற ஆளுக்கு போக வேண்டிய ரூமை ஹீரோவுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாரு. ஹீரோ உடனே அந்த ரூமுக்கு தான் வரவும் அது ஒரு விஐபி சுற்றும். அது ரொம்பவே பெருசா இருக்கும். ஹீரோ ரூமுக்கு கொஞ்ச நேரம் குளிக்க போயிடுவார். அப்பதான் ஹீரோயின் அங்க வராங்க. இவங்க வர வேண்டிய ரூமுக்கு தான் அந்த ஹீரோவுக்கு புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அந்த ரூமுக்கு வந்த உடனே அவங்கள சுத்தி ஏதோ ஒரு ஆன்மா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண அப்ப மேல சவுத்துல இருந்து தண்ணி சுத்திட்டே இருக்க. அப்பதான் ஹீரோ பாத்ரூம்ல வந்து வெளியில வருவார். அவர் போற வழியெல்லாம் தண்ணி இருந்திருக்கும். அதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. மேல இருந்து தண்ணி சேர்ந்துருது, கீழே அதிகமான இடத்துல தண்ணி இருக்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு சைட்ல இருந்து எதுவும் பேய் இங்க வந்துருச்சா இல்ல லோக்கல்ல இருக்க பேய் எதுவும் இங்க சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு டவுட். இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்காம அவங்க வேலையை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ரூம்ல இருக்கும்போது அடிக்கடி சவுண்ட் கேட்குது. அதெல்லாம் ஹீரோவும் கேட்க இங்க எதுவும் பேய் பூதம் இருக்கான்னு சொல்லி ஹீரோவும் பயப்படுறாரு. அதோட நைட் டைம் ஆயிடும். ஹீரோயின் சீனா அவங்க பெட்ரூம்ல இருக்காங்க. ஹீரோ ஹால்ல டிவி பார்த்துட்டு இருக்க. அப்ப நல்லா ட்ரிங்க் பண்ணிருப்பார். அந்த போதையில போய் அவர் பெட்ரூம்ல படுக்க காலையில 2 பேர் ஒரே நேரத்துல எந்திரிக்க ஒரே பெட்ல 2 பேர் இருக்க. அதை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் உடனே என்ன ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நான் ஒன்னும் ஃபாலோ பண்ணி வரல, நீ தான் என் ரூமோட டோரை உடைச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்ல அவங்களுக்குள்ளே ப்ராப்ளம் ஆகவும் ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆளுங்களை வர சொல்றாங்க. அப்பதான் அங்க புக்கிங் போட்டாலும் மேனேஜர் வர. மேனேஜர் நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த பையனை ஹீரோ கிட்ட நடந்தது சொல்றான். நீங்க புக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. விஐபி சூட்ரும் போட சொன்னாங்க. தவறுதலா அந்த புக்கிங் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு அதே கீ அவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லி நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்க அங்க இருந்து இன்னும் அதை பொறுமையா பார்த்துட்டு தான் இருக்க. இப்ப 2 பேருமே ரூமை வெக்கேட் பண்ணி கிளம்புறாங்க. அப்படி போகும்போது ஒரே லிஃப்ட்ல தான் போகும்போது ஹீரோனுக்கு ஒரு டவுட். இவன் நேற்று ராத்திரில என் பக்கத்துல தான் படுத்திருக்கான். ஒருவேளை நேற்று ராத்திரி இவன் டச் பண்ணிருக்க எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு ஹீரோ கிட்ட. நேற்று ராத்திரி நீ நானும் ஒரே பெட்ல தான் இருந்தோம். அப்ப தவறுதலா என் கை எதுவும் மேல பட்டுச்சான்னு கேட்க ஹீரோ அதை தப்பா புரிஞ்சுக்கிறாரு. நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பையன் இல்ல, அதோட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் கடுப்பாயிருவாங்க. இவன் என்ன பெரிய ஆணாகள் நினைச்சிட்டு இருக்கான. அந்த கோவத்துல லிஃப்ட்ல இருந்து இறங்கி எலிவேட்டர்ல தான் இறங்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு அம்மாவும் பையனும் வர. அந்த அம்மா கையில இருக்க பேக் ஸ்லிப் ஆகி சியோன் மேல விழ போயிடும். அப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு அந்த எலிவேட்டர்ல வேகமா சறுக்கிட்டு அந்த பேக் சியோன் மேல படாத மாதிரி
ஏர்லை பறந்து போய் பிடிச்சு கீழே விழுந்துருவார். அப்ப ஹீரோட தலையிலையும் கொஞ்சம் அடிபட்டுரும். அதை மின்னும் பார்த்துட்டு இருக்க வேகமா அடிப்பட்ட ஹீரோவை பார்க்க வராம ஜியோன் கிட்ட வந்து நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் அடிப்படல தானே, டாக்டர்கிட்ட போலாமான்னு கேட்க அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு அடிப்பட்டது எனக்கு அக்கறை அங்கேயான்னு யோசிக்க அப்ப அந்த அம்மாவும் பையனும் வராங்க. பேக் கீழே விழுந்ததுக்காக மன்னிப்பு கேட்க ஹீரோ அந்த பேக்கை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே மின்னும் சியனு வர அந்த மின்னும் சியனுக்கு நல்ல வேலை அடிப்படல, ஒரு விளைவுகளுக்கு அடிபட்டிருந்தா அது எனக்கும் வலிச்சிருக்கும், நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எப்பயாவது உதவி தேவைப்பட என்ன கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மின்னோட ஐடி கார்டை கொடுக்க அப்போ சியனும் எனக்கு உதவி பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லப்போ அந்த மின் அங்க இருந்து ஹீரோனை கூட்டிட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் அந்த மேனேஜரே அவர் கீழே வேலை பார்த்தானே ஓட்டர் ஸ்டாஃப் அதான் தப்பா புக்கிங் போட்டிருப்பானே அவங்கள தான் மீட் பண்ண வர அந்த மேனேஜரும் இந்த பையன் புதுசா ஜாயின் பண்ணவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் உடனே மீன் கோவப்படுறாரு. இங்க வந்த பொண்ணு யாரும் தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட், அவளை நான் தான் இங்க இருக்க சொன்னேன், அவளும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் தான், இப்ப அவ முன்னாடி தப்பான புக்கிங் நடந்துருச்சுன்னா அவ என்ன பத்தி என்ன நினைப்பான்னு கேட்க அந்த மேனேஜர் மன்னிப்பு கேட்கிறாரு. தயவு செஞ்சு இந்த பையனை வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு சொல்லவும் ஆனா மீன் நான் அவனை மட்டும் இல்ல உங்களையும் தான் வேலையை விட்டு அனுப்ப போறேன், அவனுக்கு சரியான விஷயத்த சொல்லி தராததுக்காக அடுத்து உங்க 2 பேருக்கு நான் வேற இடத்துல வேலை பார்க்கறேன், அங்க நீங்க 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்ல இப்ப ஹீரோ அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப ஒரு பாட்டிமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோவுக்கு தெரிஞ்ச பாட்டிமா தான். அதான் ஹீரோ சாப்பிடறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அந்த ஹோட்டல்ல ஒரு பாட்டிமா தானே நடத்துவாங்க, அவங்க தான் அந்த ஹோட்டலுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோ அங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அப்பதான் பாட்டிமாவும் என் பேத்தி இங்க நடந்த ட்ரெஸ்ஸிங் எக்ஸ்போல தான் வேலை பார்த்துட்டு இருந்தா, அவ ஆளக்கான நேற்று ராத்திரிலாம் வீட்டுக்கே வரல, அவளை தேடிதான் இங்க வந்து யாருமே அவ எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ பாட்டிமா முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறவும் அந்த பொண்ணை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரூமை செக் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி செக் பண்ணும்போது அங்க இருக்க டேப்ல இருக்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இன்னொரு பக்கம் ஹீரோயின் சியோனை தான் காட்டுறாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கவும் போற வழியில ஒரு இடத்துல கார் தானாவே நின்றோம். அந்த டிரைவருக்கு என்னாச்சுன்னே புரியல. அப்பதான் சியன் காருக்குள்ள இருக்கும்போது அவங்க கையில தண்ணி விழுந்துட்டு இருக்கும். அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு ஆன்மா தாங்கிட்ட உதவி கேட்குதுன்னு புரிஞ்சுக்க அதுகிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இப்ப ஹீரோ அந்த ரெய்மண்ட் ரோலுக்கு தான் மறுபடியும் வராரு. அங்க இருக்க சிசிடிவி செக் பண்ணி ஆகணும். அதனால மீனோட கார்டு இவர்கிட்ட தானே இருக்கும். அவர்கிட்ட உதவி கேட்டு அந்த கேமரா ரூமுக்கு வந்து செக் பண்ண அந்த பாட்டியோட பேட்டி அந்த பொண்ணு பேரு சுன்குய். அந்த பொண்ணு நேத்து வந்ததை கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட அந்த பொண்ணு நேத்து ஹோட்டல்ல இருந்து போகும்போது ஒரு டாக்ஸியை பிடிச்சு தான் போயிருப்பா. அந்த டாக்ஸியோட நம்பரை நோட் பண்ணிட்டு அவரோட கொலிகை கான்டாக்ட் பண்ணி அந்த டாக்ஸி யார் என்ன அந்த சுன்குய்கிற பொண்ணை ஹோட்டல்ல இருந்து பிக்கப் பண்ணாலும் எங்க இறக்கி விட்டாரு அந்த தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்ல அந்த டாக்ஸி டிரைவர் விசாரிச்சது மூலமா அந்த டாக்ஸி டிரைவர் கடலோரமா தான் அந்த பொண்ணை இறக்கி விட்டாருன்னு தெரியும். இப்ப ஹீரோ அங்க தான் போயிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த சுன்குயோட டேப்லெட் செக் பண்ணும்போது அதுல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும். இந்த சுன்குயோ டிசைன் போட்டு வச்சிருப்பா. அவ இல்லாத நேரம் அவளுக்கு மேல இருக்க ஒரு டிசைனர் அந்த டிசைனை தேடி இருப்பாங்க. அதை சிசிடிவி மூலமா சுன்குயை கண்டுபிடிச்சிருப்பா. அந்த ஃபுட்டேஜ் தான் அந்த டேப்ல இருக்கும். அதுதான் ஹீரோ இப்ப பாத்துட்டு இருக்க. ஹீரோ வந்து டாக்ஸி திடீர்னு நிக்குது. சார் நீங்க சொன்னோட இதுதான் சொல்லவும் ஹீரோ அந்த இடத்துல இறங்கி பார்த்தா கீழே கடல் தான் இருக்கு. அங்க குதிக்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் எஜ்ஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோ அவங்கள பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. தயவு செஞ்சு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணாதீங்க, தற்கொலை பண்றது ஒரு தப்பான முடிவுன்னு பேசிட்டு இருக்க. அங்க நிக்கிறது ஹீரோயின் தான். இந்த டைலாக் பேசுறது யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க வந்தது ஹீரோ தான். அவன் வழக்கம்போல ஹீரோயினை பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன பண்றான்னு கேட்டா நான் இங்க ஒரு பர்சனல் வேலையா வந்தேன், அதை நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல அப்ப ஹீரோயின் கால் ஸ்லீப் ஆகி தண்ணியில வெளில போயிருவாங்க. ஹீரோ காப்பாத்துறதுக்காக கையை பிடிக்க வருவாரு. ஆனா கையை மட்டும் யாரும் டச் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி சியன் அவங்க கையை மடக்கிக்கவும் அவங்க தண்ணியில விழுந்துருவாங்க. காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் கீழே குதிக்க ஹீரோ ஹீரோனை காப்பாத்திடுவார். ஆனா அப்பதான் அங்க இருக்க ஒரு டெட் பாடியை பாக்குறாங்க. அது இறந்து போன அந்த பாட்டியோட பேத்தி சுனுங்கியோட டெட் பாடி தான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கண்ணை முடிக்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.